அதே மாதிரி இங்க திமுகவ மேல 2 குற்றச்சாட்டுகள், மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் நேத்து ஒண்ணு இந்த ட்ரக்ஸ் விஷயத்துல. இந்த ட்ரக்ஸ் விஷயத்துல ட்ரக்ஸ் மாஃபியா ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ட்ரக்ஸ்ல வந்து அதிக பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இந்த கட்டமைப்ப எப்படி பார்க்குறீங்க? ஆ, நான் சொன்ன மாதிரி கவர்னரே 2023 4 தெரியல. அவர் வந்தோனே பேட்டி குடுத்திருப்பாரு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாக்கு. அதில அவரு வந்து இந்த குற்றச்சாட்ட தான் கடுமையா வச்சாரு. அன்னைக்கு இவங்க பெருசா எதிர்த்தாங்க. ஏன்னா, அன்னைக்கு இந்த ஜாபர் சாதிக் விவகாரம்லாம் பெருசா வரல. அதனால யார சொல்றீங்க? சூரத்தில தான் குஜராத்ல இருந்து தான் இங்க வருது. நீங்க தான் போதை உடைய இதுவா இருக்கீங்க, ஹப்பா இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனா, அன்னைக்கு கவர்னர் சொன்னதில பெரும்பாலும் நீங்க அந்த போதைப் பொருள் நடமாட்டம்ன்றது அதுக்கப்புறம் குறைக்கப்படவே இல்ல. கஞ்சா நடமாட்டம், மெத்து இந்த மாரி விஷயங்கள்லாம் டாஸ்மார்க்கை தாண்டி கூடுதலாக பெரிய பிரச்சனையாக தமிழகத்தில உருவாயிட்டு இருக்கு. அதத்தான் பிரதமர் வந்து கையில எடுக்குறாரு. இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில கோபமூட்டுகிற விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்மார்க்கு, மது போதையினால வர்ற இந்த இது இளைய சமுதாயத்தினர் சீரழியறது. இத நீங்க சொன்னீங்கன்னா, ஒவ்வொரு வீட்லயும் கோவம் வரும். ஒவ்வொரு தாய்மார்களும் இந்த விவகாரத்தை ஏதோ ஒரு வகையில தனது கணவர், அல்லது சகோதரர், அல்லது தனது மகன் இப்படி அனுபவிச்சுட்டு வர்றாங்க. அந்த குடும்ப பாதிப்பு, குடும்ப வன்முறை அனுபவிக்கிறாங்க. அதனால இந்த விவகாரத்த தொடர்றது மூலியமாக அவர்களுடைய கோபத்தை அரசுக்கு எதிராக திருப்ப முடியும்ன்றத பாஜக நம்புது. அத கையில எடுத்திருக்காங்க. இத வந்து அடுத்த பிரச்சாரங்கள் போகும்பொழுது, அது இவர்களுக்கு எதிராக மாறும். இதத்தான் நான் திரும்ப திரும்ப இத தான் நான் விஜய்க்கும் சொன்னேன். அவர் டாஸ்மார்க் விவகாரத்த கையில எடுக்கணும்னு. அவரு தான் எல்லாத்தையுமே டெம்ப்ளேட் தானே. அதனால அப்படியே டெம்ப்ளேட்டா பேசிட்டு போயிட்டாரு. அப்படியே போய்க்கிட்டு இருக்கு.